நம்ம ஜடேஜா ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான அப்டேட்டாக இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆர்ஆர் டீமோட கேப்டனாக நம்ம ஜடேஜா வந்து செயல்பட போகிறாரு அப்படின்னு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஜடேஜா கேப்டனாக செயல்படுறதுக்கான காரணம் என்ன, கேப்டனாக செயல்பட்டால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும், நம்ம சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியுமா, அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி ஜடேஜா சாம் கரன் இவங்களோட ட்ரேடால் நம்ம ஆர்ஆர் டீம் ஒரு புதிய சிக்கலில் வந்து இப்போ மாட்டியிருக்காங்க. இதன் காரணமாக அந்த ட்ரேடு கேன்சல் ஆகுறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அது என்ன சான்ஸ், ஆர்ஆர் இப்போ என்ன சிக்கலில் வந்து மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட் நம்ம சாம் கரன் ஜடேஜா இவங்களோட ட்ரேடை பார்த்துடலாம். இப்போதைக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு வந்து டன் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் கேன்சல் ஆகிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வந்து வெளியாகலை. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சாம் கரனையும் வந்து நம்ம ஆர்ஆர் டீம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கேயும் வந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ஆர் டீமில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வீரர்கள் எல்லாருமே வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக சாம் கரன் உள்ளே வரணும் அப்படின்னா யாரையாவது வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். இந்த புதிய சிக்கலில் தான் நம்ம ஆர்ஆர் டீம் வந்து மாட்டியிருக்காங்க. இதன் காரணமாக இப்போ யாரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீக்ஷனா இல்லைனா ஹசரங்கா, இந்த 2 பேர்த்தில் ஒருத்தரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கான ப்ராசஸை வந்து நம்ம ஆர்ஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம ஜட்டோட கேப்டன்ஷியை பார்த்துடலாம். ஆர்ஆர் டீமோட கேப்டனாக நம்ம சஞ்சு தான் வந்து இருந்தார். ஸோ சிஎஸ்கேக்கு வர்றதுனால ஆர்ஆர் டீமோட கேப்டனாக யார் செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜா வந்து ஆர்ஆர் டீமோட கேப்டனாக வந்து செயல்பட போகிறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் நம்ம ஜடேஜா தான் ஒரு மிகப்பெரிய ரிக்வஸ்ட்டை வந்து வச்சுருக்காங்க ஆர்ஆர் கிட்ட. கிட்டத்தட்ட ட்ரேட் பண்ணுங்கள், பட் இருந்தாலும் ஆர்ஆர் டீமோட கேப்டன்ஷிப் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரிக்வஸ்ட்டை வந்து வச்சுருக்காரு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர் டீமும் ஓகே சொன்னதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இதை பற்றின கன்ஃபார்மான அப்டேட் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்ம ஜடேஜா ஆர்ஆர் டீமோட கேப்டனாக வந்து செயல்பட போகிறாரு. நம்ம ஜடேஜாவை சிஎஸ்கே டீம் வந்து ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஆர்ஆர் டீமோட கேப்டனாக செயல்பட போகிறதுனால நம்ம ஜட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக வந்து இப்போ இருக்க போகிறாங்க. ஸோ இதுதான் நம்ம ஜடேஜா பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜடேஜா சாம் கரன் இவங்களோட ட்ரேட் வந்து கேன்சல் ஆனால் எப்படி இருக்கும், நம்ம ஜடேஜா ஆர்ஆர் டீமோட கேப்டனாக செயல்பட்டால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.